நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு, இது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான நம்ம கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மாதம் பிறந்துருச்சுனாலே வந்துட்டு எல்லாருக்கும் வரவு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு உற்சாகம் வந்துடும் சொல்லலாம். அதனால வரவுக்கான கேள்விகளே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சார். தினம் நீங்கள் ராசி பலன் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற ராசி பலனையும் கேட்குறவங்க பல பேர் இருக்காங்க. அதை தாண்டி என்னதான் தெளிவான ராசி பலனை கேட்டாலும் அந்த ஒரு வரி, அந்த கேலண்டரை பிரிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு வரியை பார்த்து உற்சாகம் அடையக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தன வரவு, லாபம் அப்படின்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு ஒரு உற்சாகம் தன்னால் வந்துடும். அது அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய கூலி தொழிலாளி இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் வருது, 100 ரூபாய் வருதுனால அதே உற்சாகம். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே உற்சாகம். பண வரவுன்றது 2 சைடுமே வேரி ஆகுது. ஆனால் ஒருத்தருக்கு அதிகப்படியாக வருது, ஒருத்தருக்கு சராசரியாக வர வேண்டிய வரவு வருது. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் ராசி ரீதியா ஜாதக ரீதியா எப்படி சார் சொல்வீங்க? நீங்கள் வந்து மிருகங்கள் 2 மிருகங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய மிருகம்னா யானை எடுத்துக்கலாம். ஸோ குதிரை யானையோடைய உணவு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பு, தன்னுடைய அந்த பெரிய உருவம், இதுக்கு ஏற்றாப்போல் அந்த உணவுகளை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதே போன்று ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்பில் வந்து 2ஆம் இடம்ங்கிறது பொதுவான 2ஆம் இடம் தான். உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒன்று தான். பட் அது எத்தனை தடவை உங்கள் லைஃப்பில் வந்து அந்த சுக்கிரன் வந்து பலம் ஆகிட்டே வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாதத்தில் ஒரு தடவை தான் அது பலனாக இருக்குன்னா மாத சம்பளக்காரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தினம் தினம் எனக்கு சுக்கிரன் வந்து பலம் பட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தினந்தோறும் பணத்தை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். சார் வருது 10 நாள் எனக்கு பணம் வந்துடுது, அடுத்த 10 நாள் வரது கிடையாது, திருப்பி ஒரு 10 நாள் கழித்து பணம் வருது. இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு 10 நாள் பணம் வருது, அந்த ஒரு நாள் வருது, அதுக்கப்புறம் 10 நாள் இல்லை, திருப்பியும் வருது, திருப்பியும் இல்லை. இப்படி இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு இதாகுது. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப், இப்போ எனக்கு தினந்தோறும் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் தினந்தோறும் இருக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா 30 நாள் சேரும்போது அந்த பணம் என்னவாக மாறுது, நிறைய பணமாக மாறுது. மாதத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சமயம் மட்டும் வரக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து வேரி பண்ணி பார்க்கணும். ஜாதகத்தில் எத்தனை முறை இவர்களுக்கு அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் வேலை செய்கிறது. அப்போ ஒரு ஆயுள் காலத்தில் ஒரு மனிதனுக்கு எத்தனை தடவை வேலை செய்கிறதோ அத்தனைக்கு எத்தனை அவர்களுடைய வெல்த் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறது. எத்தனை குறைவாக இருக்கிறதோ அத்தனை குறைவாக அவர்களுடைய வெல்த் வந்து இருக்கிறதை நம்மளால் வேரி பண்ண முடியாது. நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை எந்த அஸ்ட்ராலஜிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுதான் உண்மையும் கூட. ஓகே, சுக்கிரன் எல்லாருக்குமே அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவா செய்யறாரு, ஒரு சிலருக்கு அடிக்கடி செய்யறாரு. அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மாதவி, ரெடில்ஸ் பக்கத்துல ஈஸ்வர நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கும் அதான் வீட்டுக்கான கேள்வி மேடம். ஓகேம்மா, பேசலாம். சார் இணைப்பில் தான்மா இருக்காரு. நமஸ்காரம். வணக்கம் மாதவிமா. வணக்கம் சார். சொல்லுங்க. ஒரே இடத்துல நானும் என் மகனும் தனித்தனியா வீடு கட்டின்னு இருக்கிறோம். புதுசா வீடு கட்டின வீட்டு கடனை என் மேல வச்சுட்டாங்க. எனக்கும் தெரியாத நானும் சரின்னு ஒட்டுன்னு கடன் பிரச்சனையா இருக்குது சார். வீட்டுல ஒருத்தருக்கு நிம்மதி இல்லை, பேச்சுவார்த்தை. இது வந்து வீடு வந்து உங்க பேர்ல இருக்கு இல்லையா? ஆமாம் சார். சரிம்மா, உங்களுடைய நட்சத்திரம், ராசி சொல்லுங்க, வயசு சொல்லுங்க. எனக்கு வந்து மக நட்சத்திரம் சிம்மராசி, மாதவி. ஆமாம் சார், மக நட்சத்திரம் சிம்மராசி. என்ன வயதாகுது? எனக்கு வந்து 56 வயசு ஆகுது. 56. 2 முறையில் நம்ம வந்து ஜாதகத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மகா நட்சத்திரத்துக்கு, இன்றைக்கி சந்திராஷ்டமம் மகா நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிக்கல், அதாவது கார்னர்னு சொல்லுவாங்களே, எனக்கு வேறு வழி கிடையாது சார், ரொம்ப 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 இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு நிலையில் இருந்துருப்போம். இப்போ இதுக்கு ஒரு வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். சொர்ண ஆகர்ஷண பைரவர். பைரவர் எப்பவுமே 2 பைரவரை நம்ம பார்க்க முடியுது. கால பைரவராக பார்க்குறோம், அடுத்தது சொர்ணாகர்ஷண பைரவர். மொத்தம் 8 பைரவர் இருக்குது, அதில் 2 பைரவர் எடுத்துப்போம். காலத்தை மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா கால பைரவர். அதனால தான் அவருக்கு அந்த பேர் வந்தது. அடுத்தது சொர்ணாகர்ஷண பைரவர், ஸ்வர்ணத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய பைரவர். இந்த 2 வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. முழுமையான நம்பிக்கை வைக்கணும். ஒவ்வொரு அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 நீங்கள் போய் பைரவரை வாங்கியே ஆகணும். அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பிறக்கும்போது மக நட்சத்திரத்தை பிறந்தீங்க, ஒரு 3 வருஷம் இருந்தாலும் 23 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூரிய மகாதசை 29 வயசு வரைக்கும், 39 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர மகாதசை. இப்போ செவ்வாய் மகாதசை அல்லது ராகுடைய ஆதிக்கத்தில் போயிட்டுருக்கு. இப்போ செவ்வாய் ராகுடைய ஆதிக்கம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு போயிட்டுருக்கு. சித்திரை சுவாதியில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்காட்டி இதற்கு குரு பலன் இருக்குது. ஆக இப்போ நடக்கிறது கழுத்து வரைக்கும் பிடிக்கும், ஆனால் உங்களை காப்பாற்றி விட்டுரும். கவலையப்படாதீங்க, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனாலவோ என்னவோ உங்களுக்கு லைன் கிடச்சி இன்றைக்கி பைரவரை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தவறாத அர்ச்சனை பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. 90 நாளைக்கு சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன 4 பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதை சரிவர செய்து பாருங்கள். நிச்சயமாக இதே நிகழ்ச்சியில் நீங்கள் பாராட்டி சந்தோஷப்பட்டு, சார் இப்போ ரொம்ப நன்னா இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க. ஓம் நம சிவாய். நன்றிம்மா. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி 1/9/2023 சோபக்கிருதோட ஆவணி மாதம் 15ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். சாயந்தரம் 6:49 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி திதி அதிகாலை 3:40 வரைக்கும் பிரதமை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா திதுவை. ஆனால் நிறையா நல்ல காரியங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமம், ஆயில்யமும் மக நட்சத்திரமும் இருந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் 6:49 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, 10:30 to 12 ராகு காலம், வெள்ளிக்கிழமை 3 to 4 யமகண்டம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலக கடித தினம். அதாவது நம்மலாம் முந்தைய காலத்தில் கடிதங்கள் இருக்க வழக்கங்கள்லாம் இருக்கும், இப்போ அது கிடையாது. எல்லோரும் மெசேஜ் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமைக்கு பலாபலன்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்கள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் பல விஷயங்களில் அவர்களுக்கு சாதகமாக நடக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி நிறைய யோசிங்க. இன்றைக்கி நிறைய ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பிட்டு இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுங்களேன். யாராவது மருத்துவமனையில் யாருக்காவது முடியாத இருக்கிறவங்களுக்கு செலவுகளுக்காக ஏற்றுக்கொள்கிறது, அல்லது அவங்களுக்காக ஏதேனும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விரயங்கள் பண்ணிட்டேன்னா இந்த 12ஆம் இடத்துக்கு உங்களுக்கு சாதகமாக போகும். அது பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. சில நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள். மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக சில காரியத்தை எடுப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. தொழில் முறையில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. நினச்ச காரியம் கண்டிப்பாக சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இந்த வாரத்தில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்த்துட்டு அப்படின்னா அப்பா வழியில் சில விஷயங்களில் நீங்கள் நல்லபடியாக முடிக்கிறது. அதாவது என்னோடய அப்பா இந்த தொழில் பண்ணியிருந்தால் நானும் அதை எடுத்து பண்ணுறேன், திருப்பி நான் படிக்க போகிறேன், குடும்பத்தை விட்டு வெளியூர் போகிறேன், இது போன்ற விஷயங்கள் பற்றிலாம் பேசுகிறது. தொழில் முறைகளில் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய நபர்களை இறைவன் உங்களுக்கு சந்திக்க விடுவார். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல பாதையில் கொண்டு போய்க்கணும். நம்மளுடைய கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கணும். மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்துருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிம்ம ராசி நேயர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரமும் சிம்மராசியில் மகா நட்சத்திரமும் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தது பார்த்துட்டேன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். சிலது தடங்களாகும், ஒரு 50% தடங்களாகும். குரு வழிபாடு உங்களுக்கு அது மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு பிறருடைய ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு
நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியான வெற்றிகள் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், கோயிலுக்கு போயிட்டு வருது, சில மாற்றத்தை பற்றியே நிறையா பேசுவீங்க. சொந்த பந்தத்தை பற்றி பேசுவீங்க. இதுதான் இன்றைக்கி உண்டான நாளாக இருக்கும். வேத பாராயணம், மந்திரம் கேட்குறது, இசை படிக்கிறவங்களுக்கு, இசை கச்சேரி அது போன்ற இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசுவீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெருமைகள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம்தான். அதுவே பரிசுகள் குவியும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எதுவும் பொருட்கள் வாங்குறத பற்றி யோசிப்பீங்க. கூட யாராவது வந்தாங்கன்னா பரவாயில்ல, பேசாமல் நம்ம இந்த ஊருக்கு போகலாமா, பிறருக்காக ஒரு ட்ரிப்பே கேன்சல் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி, ஏன்னா யாரும் வரல, நான் மட்டும் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்களே போய் பண்ணிப்பீங்க. அதே சமயத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வாசனை திரவியங்கள்லாம் இன்றைய தினத்தில் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு கிஃப்டாக கூட வரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டீங்கன்னா 70% ரொம்ப நல்லா இருக்குது, 30% கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய டென்ஷன் இல்லை, மற்றவாளோட டென்ஷன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இவாளுக்காக நான் எதுக்கு இந்த கவலைப்படுறேன் அப்படிங்கிற யோசனை. கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள் என்னமோ இருந்துட்டுருக்கும். என்னமோ தெரில, ஒரு 4-5 நாளாக ஒரு கை கால் வலியாகவே இருந்துட்டுருக்கு. திருஷ்டியோ என்னமோன்னு தெரில, முதுகு வலியாக இருந்துட்டுருக்கு, கால் வலியாக இருந்துட்டுருக்கு. சில காரியங்கள் போகிறேன் என்னமோ ஒன்று தடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கவலைகள் இருந்துட்டுருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் உண்டு. பணவரவுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் இருக்கும். பிறர் எதிர்பார்க்கிறத நம்மளால் அவள் என்னமோ எதிர்பார்க்கலாம், என்னால் புரிந்து கொள்ள முடியலையே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சரி விடு, அவள் யோசனை அவளுக்கு, நம்ம யோசனை நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்படக்கூடிய நல்ல நாள். பட் இன்றைக்கி நல்லா பிளான் பண்ணோம்னா பணவரவுகள் உண்டு. சில நேரத்தில் கொஞ்சம் பயம் அப்பப்போ போகும், கவலை வேண்டாம். மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் காதில் கேட்பீங்க. நடந்தால் பார்ப்போம் அப்படிங்கிறதும் மனசில் தோணும் மீனராசி நேயர்களுக்கு. ஓகே சார், இன்றைய தினம் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றது துல்லியமாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த நாளை நாங்கள் பிளான் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பண வரவை பற்றி நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் அன்றைக்கி பல பேருக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்கும். பொதுவாக பணம் கிரெடிட் ஆகிட்ட பிறகு பணம் வந்திருக்குன்றதை தாண்டி அது மற்றவங்களுக்கான பணம் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தோணும். மனைவிமார்கள் பல பேர் அவங்க சம்பாதிச்சு கார்டே ஹஸ்பண்ட் கிட்ட தான்ப்பா இருக்குது, எனக்கு வரவு செலவு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கணவன்மார்களும் அதே போல் மனைவியை சார்ந்து பணங்களை கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. இதுவாது வீட்டுக்குள்ள ஒரு சர்க்குலேஷனில் இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஒரு சிலர் கடனுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 5th பார்த்தீங்கன்னா எல்லா பில்லும் பே பண்ணிட்டேன், கிரெடிட் கார்டு வச்சு தான் நான் அந்த மந்த்தே நான் ரன் பண்ண போகிறேன், இஎம்ஐ பே பண்ணிட்டேன், இது எனக்கான பணம் கிடையாதுன்றது பல பேருக்கு இருக்குது. எதனால் நடக்குது? பொதுவாகவே சுக்கிரன் சராஸ்திர உபயம்னு சொல்லுவா. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி பணம் வரும். இன்றைக்கி என் கையில் இருக்கும், நாளைக்கு உங்கள் கையில் இருக்கும், நாளைக்கு அவங்க கையில் இருக்கும். என்னென்னா மாறி மாறி வரும். ஒருத்தருக்கு சம்பளமாக பணம் வரும், ஒருத்தருக்கு கடனாக வரும், ஒருத்தர் கடன் கொடுத்தவருக்கு வரும். அதே பணம் தான், அதே நோட்டு தான். பட் வெவ்வேறு கருத்துக்களில் வெவ்வேறு சப்ஜெக்ட்லேயும் அது கை மாறி போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மை தான். அப்போது பணம் நமக்கு எந்த ரூபத்தில் வருது, அது தங்கிறது இல்லையா? இப்போ ஜாதகத்தில் இது ஒரு 3 விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். சர, ஸ்திர, உபய. சரம் அப்படின்னு சொன்னால் மூவபிள். பணம் வருது, இந்த வரதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது சரம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்திரம். ஸ்திரம்னா பணம் வருது, என்கிட்ட கொஞ்ச நாள் இருக்குது, பணத்தோடு சேருது, பணத்தை பெருக்குது, அதுக்கப்புறம் அந்த பணம் வேறு ஒருத்தட்ட போகுது. இது 2வது பாயிண்ட். கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும்ப்பா, எனக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறது தோணும். 3வது பாயிண்ட் உபயம். பணம் வர மாதிரி தெரியுது, இப்படி போயிடுறது சார். ஸோ இந்த 3வது பாயிண்ட்டு உபயம்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார், இதை ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணணும், இவர்களுக்கு சில பிராயஷ்சித்தங்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இவர்கள் பூஜை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபயத்தில் இருக்கிறவங்க உபயத்திலே பிராயஷ்சித்தம் பண்ணோம்னா சரிப்படாது, பிரார்த்தனை பண்ணாலும் சரிப்படாது. உபயத்தில் இருக்கிறவங்க இதில் ஸ்திரத்துலேயும், சரத்தில் இருக்கிறவங்க ஸ்திரத்துலேயும், ஸ்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்திரத்துலேயும். அப்போ ஸ்திர லக்னத்தை குறித்து கொண்டு சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக், ஒரு சூக்ஷமம். இதை நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் எப்போ ஸ்திரத்தில் வராரோ, ஸ்திரம்னா ஸ்ட்ராங்கான மூவபிள் இல்லாத ஒரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த மாதம், அந்த 45 நாளை நம்மளுடைய நாட்களாக மாற்றிக்கொண்டு சேர்த்து வைக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம பார்த்து அவர்களுக்கு டெக்னிக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முறை. அதனால தான் அந்த பணம் வரதை பிடித்து வைத்துக்கணும் பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. பண வரவு, பண ஈர்ப்பு, இதை பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். பொதுவாக பணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆடம்பரமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லா அடிப்படையான தேவைக்குமே பணம் தான் ரொம்ப ரொம்ப பிரதானமான விஷயமா இருக்குது.
கொஞ்சம் உடல்நிலையில தொய்வு இருக்கா, நம்ம கடைசியில பணம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த உடல்நிலையை கொஞ்சம் தேர்ச்சியா கொண்டு வர முடியும். படிப்புக்கும் பணம் தேவைப்படுது. பொதுவா ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணம் வந்த பிறகு ஒரு மாதிரி ஷைனிங் ஆயிட்டாங்க பாலுன்னு சொல்லிட்டு அது ஒரு மனோதிடத்தையும் தருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் வரும், பணம் சேரும்போது திருஷ்டிகள் அதிகமாகும், வீடை சுத்தி நிறைய பேர் கண்ணு வைக்கிறாங்கன்ற பயம் பல பேருக்கு இருக்கும். அதுல இருந்து தீர்வு ஏதாவது இருக்கா சார்? நான் சொன்ன மாதிரி பைரவரே 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவர், இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு கால பைரவராக இருக்கார். இதுலேருந்து தீர்வு வர்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா, ஸோ கொஞ்ச நாட்கள் கழித்து தான் நம்ம வந்து ஒரு புது ப்ராடக்ட்டே அறிமுகப்படுத்துகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பைரவர். இந்த பைரவர் பார்த்திங்கன்னா காசியில் இருக்கக்கூடியவர். ஏன்னா காசியில் அந்த கோயிலேருந்து கொண்டு வந்த ஒரு பைரவர், ரொம்ப விசேஷமான இந்த பைரவர் நம்மளுடைய வீட்டு வாசலில் ஏற்கனவே வாசலில் பைரவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பைரவர் ரொம்ப விசேஷமானவர். இவர் வந்து பார்த்துட்டோம்னா கால பைரவராகவும் சொர்ணாகர்ஷ்ண பைரவராகவும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். நம்மளுடைய வீட்டில் வாசல்லையும் பூஜை அறையிலையும் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இந்த பைரவரை வந்து வீட்டில் வச்சுக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ப்ராடக்டில் வந்து இன்றைக்கி வந்து பைரவர் படத்தை வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இந்த பைரவர் வந்து ரொம்ப 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 விசேஷமானது. இதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கும்போது மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுங்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு திருஷ்டி தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா வீட்டுக்கு வராங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்படி மேலேருந்து கீழே வந்து பார்க்குறாங்க, அதுலேயே பாதி தெரிஞ்சிடுது. ஒரு மனிதனை பார்க்க போகிறாங்க, பார்த்தோன்னே அவங்களுடைய உடை ஆபரணம் இதைத்தான் கணக்கு போடுறாங்க. உண்மையாகவே நமக்கு திருஷ்டி இருந்தால் கூட பணவரவுகள் கம்மியாக இருந்துருக்கு. இது நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க, நம்மளும் உணர்ந்துக்க தான் செய்கிறோம். ஓகே, திருஷ்டி அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பணங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாக பண வரவு வருது, வந்த பிறகு செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சிலர் இருக்காங்க. வரவே வரலன்னு சொல்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் பணத்தை கொஞ்சமாச்சும் நான் சேவிங் பண்ணி வைக்கணும்ப்பா, அடுத்த தலைமுறைக்கு நான் அதை கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வெல்த்தியாக இருந்தாங்க, நாங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. வைஸ் வர்ஸாவும் இதை சொல்லிக்கலாம். எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, இப்போ நாங்கள் நல்லா இருக்கும். இந்த மாற்றம் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் வரக்கூடிய மாற்றத்துக்கான அடிப்படை என்னவா இருக்கும் சார்? அதாவது நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், சுக்கிரன்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் அடிப்படை அஸ்ட்ராலஜியை வச்சு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுட்டேனேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தெரிந்து கொண்டு இதுக்கு தகுந்தாப்பில் பிளானிங் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய அரிதான ஒரு விஷயம். ஸோ சுக்கிரன் வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் நம்ம கவனித்து கொண்டே வர வேண்டும். இந்த கவனித்து கொண்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து பணத்தை எப்போ செலவு பண்ணுறது எப்போ சேமிப்புன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் செலவு இருக்குமா, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வரவு இருக்குது, அடுத்தது ஏப்ரல் 20th மே மாதம் 21 வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்குது, திருப்பி மே 21 மே 30 வரைக்கும் உங்களுக்கு வரவுகள் வருது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக பயனுள்ளதாக. நீங்கள் அதற்காக ரெடி ஆகிப்பீங்களா இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் எனக்கு பணம் வரும், நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். இதுதான் ஒரு அஸ்ட்ராலஜர் அவர்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடியது. இதை மட்டும் நம்ம லைஃப்பில் நான் வருஷத்துக்கெல்லாம் தெரிய வேண்டாம், இந்த வருஷத்துக்கு உண்டான விஷயத்தை தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்போ சுக்கிரனை பற்றி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பிளானட்டு, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக ஜாதக கட்டத்தை நீங்கள் ஆய்வு பண்ண ஆரம்பித்தாலே பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்படி தெரிஞ்சு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முறைகள் தான் நான் கடைபிடிக்கிறேன். ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுக்குமே ஆன்மீக ரீதியாக தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நம்மளுடைய இந்த யாத்திரை சக்தி யாத்திரை வந்து ஃபுல்லாக எடுத்து சக்தி யாத்திரைக்காக நிறைய பேர் கால் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு 3 இடம் 4 சீட் மட்டும் கொடுங்க சார். இல்லை, சக்தி யாத்திரை ஃபுல்லாக எடுத்து அடுத்து வந்து காசி யாத்திரை இன்னொரு 10 நாளுக்குள்ளே அதையும் ஃபுல் பண்ணுறோம். காசி யாத்திரைக்கு யாரெல்லாம் வந்து புக் பண்ணுறாங்களோ 7397394829 7358409425 மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.